Good morning, everyone. ஆக்சுவலா வந்து லாஸ்ட் செஷன் ஜாயின் செஷன் வந்து எடுக்க முடியல இன்டர்நெட் ப்ராப்ளம்னால. ஸோ அந்த ஜாயின் செஷனை இன்னைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை ஒரு ஓவர் வியூ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி செஷனில் சாப்டர் 2 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இருக்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய சாப்டரை இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேற்று கிளாஸில் சி செக்ஷன் நினைக்கிறேன் எடுக்கும்போது என்னென்ன கொஷின்ஸ் ஆர் என்னென்ன டாபிக்ஸ், கொஷின்ஸ்னு சொல்ல முடியாது, என்னென்ன டாபிக்ஸ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகம், எது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மி அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த செஷன் பார்க்காத பி செக்ஷன் நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்சம் ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882ல எத்தனை சாப்டர் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 8 சாப்டர் இருக்கு, 137 செக்ஷன்ஸ் இருக்கு. 8 சாப்டர், 8 சாப்டர்ஸ் அண்ட் 137 செக்ஷன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். வேரியஸ் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும், வாட் ஆர் த ரைட்ஸ், வாட் ஆர் த லயபிலிட்டிஸ், வாட் இஸ் த டெஃபினிஷன், வாட் இஸ் த ப்ரொசீஜர் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட்ல மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் ஆர் டிஸ்கஸிங் வித் ரிகார்ட் டு டிரான்ஸ்ஃபர் இன்வால்விங் இன்டர் வைவோஸ். செக்ஷன் 5 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் 2 லிவிங் பர்சன்ஸ் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அவுட்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல சாப்டர் 1 வந்து ப்ரிலிமினரி, செக்ஷன் 1 to 4 நம்ம அது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். செக்ஷன்ஸ் 1 to 4 ப்ரிலிமினரி, ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், எக்ஸ்டென்ட், ரிப்பீல் ஆஃப் ஆக்ட்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ சாப்டர் 1ல இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். எந்த ஒரு ஆக்டாக இருந்தாலும் டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் வேர்டை, இல்லை பர்டிகுலர் டெஃபினிஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரியா? ஸோ இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் இன் வாட் எவர் ஆக்ட் வி ஆர் கோயிங் த்ரூ. அதுக்கடுத்து சாப்டர் 2வும் பார்த்துட்டோம். ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், சாப்டர் 2. அதாவது ஃபர்ஸ்ட் ஜாயின் செஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? செக்ஷன் 5ல ஆரம்பிச்சு 53A வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர் 2. ஸோ இந்த சாப்டர் 2ல ஃபர்ஸ்ட் ஏ பின்னு ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. அந்த ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வெதர் மூவபிள் ஆர் இம்மூவபிள் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 5ல ஆரம்பிச்சு செக்ஷன் 37 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 5 to 37. 38ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா transfers that is applicable only with regard to immovable property. செக்ஷன் 38ல இருந்து 53A வரைக்கும், 5ல இருந்து 37 வரைக்கும் applicable to transfers involving both movable and immovable. செக்ஷன் 5 to 37. நான் இப்ப சொல்றது எதுவும் ஒன்றும் புதுசா இல்லை வித்தியாசமான விஷயம் இல்லை. பேர் ஆக்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இண்டெக்ஸ் பேஜை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை வச்சுதான் நான் ஏற்கனவே எடுத்த கிளாஸோட கண்டினியூவேஷன். ஸோ அப்போ உங்களுடைய பேர் ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ செக்ஷன் 5 to 37 இஸ் வித் ரிகார்ட் டு ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், அதே மாதிரி ஓரல் ட்ரான்ஸ்ஃபர், ஹூ ஆர் ஆல் காம்பிடென்ட் டு ட்ரான்ஸ்ஃபர், வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். செக்ஷன் 5ல ஆரம்பிக்கிறது வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறமா வாட் ப்ராப்பர்ட்டி மே பி ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறமா ஹூ ஆர் த பர்சன்ஸ் காம்பிடென்ட் டு ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், ஓரல் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் கண்டிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு ட்ரான்ஸ்ஃபர், condition precedent, condition subsequent, and with regard to any restriction of alienation, what restriction is allowed, what restriction is not allowed. alienation அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாவது கண்டிஷன் இம்போஸ் பண்ணா whether the such condition is valid or not அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஜெனரல் ப்ரொவிஷன் செக்ஷன் 5ல இருந்து 37 வரைக்கும். ஸோ அது எல்லாமே இட் ஃபார்ம்ஸ் அ பேஸ் ஃபார் ஆல் த ரிமைனிங் செக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். செக்ஷன் 5 to 37ல நீங்க பார்க்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இட் ஃபார்ம்ஸ் அ பேஸ் ஃபார் வேரியஸ் கண்டினியூஸ் ப்ரொவிஷன்ஸ் தட் இஸ் ஃபாலோயிங் ஃப்ரம் தேர். சரியா? அந்த செக்ஷன் 5 to 37ல முக்கியமா நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் டு பெனிஃபிட் ஆஃப் அன்பார்ன் பர்சன். அதுல முக்கியமா ப்ரையார் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்த்தோம். ஒரு ப்ரையார் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு லிவிங் பர்சனை கொடுத்துட்டு தான்
you can make a transfer to an unborn person. And once that unborn person borns, the entire interest over the property should devolve with the unborn person. அப்படி இல்லாம பண்ணா அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் அனுமதிக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். தட் இஸ் த அன்பார்ன் பர்சன் ஷுட் கெட் அப்சல்யூட் ரைட் வித் ரிகார்ட் டு த என்டையர் ப்ராப்பர்ட்டி இன் விச் ப்ரையர் இன்ட்ரெஸ்ட் இஸ் கிரியேட்டட். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம். அப்புறம் ரூல் அகேன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி செக்ஷன் 14 எக்ஸெட்ரா கண்டிஷனல் டிரான்ஸ்ஃபர், கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து செக்ஷன் 38ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம். டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு முன்னாடி செக்ஷன் 35ல எலெக்ஷன், அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னா பிரிச்சுக்கிறது. அதாவது ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் ஆர் ரைட் ஓவர் த ஷேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன்ஸ் இன் விச் வே a transfer would give particular right to a particular person. அதுதான் அப்போர்ஷன்மெண்ட். அதாவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஷேரை பொறுத்து அவருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ண ப்ராப்பர்ட்டியில இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அப்போர்ஷன்மெண்ட் ஆகும். ஒரு ப்ராப்பர்ட்டி 4 பேர் பேர்ல இருக்குன்னா ஈச் வில் ஹேவ் 25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ். கோ ஓனர்ஸ் பார்த்தோம் செக்ஷன் 44ல. டிரான்ஸ்ஃபர் பை ஒன் கோ ஓனர், வெதர் தே கேன் மேக் அ டிரான்ஸ்ஃபர். ஒரு ப்ராப்பர்ட்டி 3 பேர் பேர்ல இருக்கு, அதுல ஒருத்தர் மட்டும் கோ ஓனர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். எஸ், வெரி வெல் தே கேன் டிரான்ஸ்ஃபர், பட் தே கேன் டிரான்ஸ்ஃபர் ஒன்லி வித் ரிகார்ட் டு த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர். உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி 4 பேர் மேல இருக்கு, அதுல ஒருத்தர் தன்னுடைய ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா வாங்குறவருக்கு அந்த ஷேரை தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர மீட்ஸ் அண்ட் பவுன்ஸ்ல ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணி அதுல a person should get the property partitioned by meets and bounds. மீட்ஸ் அண்ட் பவுன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மீட்ஸ் அண்ட் பவுன்ஸ் ஒரு பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியில 4 எல்லைகள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா செக்கு பந்தி விவரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. செக்கு பந்தி விவரம் அப்படின்னா 4 எல்லைகள். ஒரு ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன், ஏதாவது ஒரு நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு சேல் டீட், ஒரு கிஃப்ட், எக்ஸெட்ரா நீங்க அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த ப்ராப்பர்ட்டில என்ன ரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போட்டு லாஸ்டா ஷெட்யூல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அட்டவணை. தட் இஸ் திஸ் டாக்குமெண்ட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் விச் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல்ல பவுண்டரிஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் பவுண்டரிஸ் யூ கேன் டிட்டர்மைன் வாட் ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் வாட் ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் நாட் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ அப்போ ஒரு கோ ஓனர் ஒருத்தர் தன்னுடைய ஷேரை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர விச் போர்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத என்ன டிசைட் பண்ணாது, அந்த டிரான்ஸ்ஃபர் டிசைட் பண்ணாது. தே ஹேவ் டு ஃபைல் அ பார்ட்டிஷன் சூட். அதை பத்தி கூட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பார்ட்டிஷன் சூட்ல 2 வகையான மொத்தம் 3 வகையான அப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ப்ரிலிமினரி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ப்ரிலிமினரி டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் எ பர்சன் இஸ் ஹேவிங் ஷேர் வித் ரிகார்ட் டு த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, அதை என்ஷூர் பண்ற ஒரு டிகிரிக்கு பேரு ப்ரிலிமினரி டிகிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லீவ்ஸ் பிஹைண்ட் 3 ஹேர்ஸ், ஒய் இசட் அண்ட் Z1 வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கவருக்கு ஷேர் இருக்கா இல்லையா? ஆமா, அவங்களும் ஒருத்தரோட லீகல் ஹேர் தான். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ என்டைட்டில் ஃபார் 1/3 ஆஃப் த ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேரை மட்டும் டிசைட் பண்ற அந்த டிகிரிக்கு பேரு ப்ரிலிமினரி டிகிரின்னு பேரு. ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணதும் இனிஷியலா ஒரு டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. டிகிரினா சிவில் கேஸ்ல ஒரு ஜட்மெண்ட் ஆர் ஆர்டர். சரியா? அதை பேஸ் பண்ணி யாரு இன் whose favor the degree has been passed, he has to file an application to அப்பாயிண்ட் அண்ட் அட்வொகேட் கமிஷனர். அது 2வது ஸ்டெப் ஒரு பார்ட்டிஷன் சூட்ல. அப்ப அந்த அட்வொகேட் கமிஷனரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா he has to inspect the property concerned and submit it report to the court stating that whether this property can be partitioned or not. அதை பேஸ் பண்ணி தான் கோர்ட் என்ன பண்ணும். some property may not be in a position to partition. உதாரணத்துக்கு அது ஒரு கோர்ஸா ஒரு ட்ரையாங்கிளா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை அட்வொகேட் கமிஷனர் தன்னோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா even though the person has a share in with regard to this property, but it cannot be made partitioned by meets and bounds. அதாவது அதுக்கு எல்லைகளை வகுத்து அதை இத்தனை அடி, ஃபார் எக்ஸாம்பிள் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 60 feet, 60 feet in the rear portion and 45 feet in the back, in the front portion அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரிக்க முடியாத ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி a person may even ask for auctioning that particular property so that he can get a share amount which he is entitled in that property. சரியா? அப்ப அந்த preliminary டிகிரிக்கு அப்புறம் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் போடணும். the person who has got a preliminary degree in his favor. அதுக்கு அடுத்து அந்த அட்வொகேட் கமிஷனரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ட்ரையலோட முடிவுல கோர்ட் would
order a partition in favor of a person according to meets and bounds. And the final decree pass பண்ணதுக்கு அப்புறமா தான் it will come to the conclusion. ஒரு டிரான்ஸ்ஃபர் பை கோ ஓனர். இப்போ சம்பந்தப்பட்ட நபர்களே பிரிச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரவுண்ட் இருக்கு, 2 பேருமே ஆளுக்கு அரை கிரவுண்டா பிரிச்சுட்டாங்க. அதுல ஒருத்தருடைய எல்லை இது, இன்னொருத்தருடைய எல்லை இது அப்படிங்கிற மாதிரி சப்டிவிஷன் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா தென் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் இட் இஸ் த கேஸ் வேர் த பார்ட்டிஸ் ஆர் நாட் partitioned the property according to the boundaries or according to the limits. அப்ப அந்த மாதிரியான கேசஸ்ல தான் பார்ட்டிஷன் சூட்டுக்கு இருக்கக்கூடிய வேலை. அப்புறம் அதை கோ ஓனர்ல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு கோ ஓனர் இன்னொருத்தருக்கு வித்தாருன்னா த பர்ச்சேசர் இஸ் டிப்ரைவ்டு ஃப்ரம் என்டரிங் இன்டு பொசஷன். அப்போ அவருக்கு என்ன அனுமதி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள வந்து என்ஜாய் பண்றதுக்கு அவருக்கு அதிகமாக அனுமதி கிடையாது. பிகாஸ் பீஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அ ஃபேமிலி ஷுட் நாட் பி டிஸ்டர்ப். அப்போ அவருக்கு அந்த ஷேர் இருக்கு, பட் ஆனால் அவருக்கு அதுல என்ன ரைட் கிடையாது, ஒரு அப்சல்யூட் ரைட்டா அவர் உள்ள வந்து அவங்களுடைய இதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அவரு subsequent to this sale he has to approach the court and get a decree etc etc. அப்போ அது எக்ஸ்ட்ரா ப்ராசஸ். இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் fraudulent transferனா என்ன, அப்புறம் வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனர் நேற்று கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன். செக்ஷன் 41 43 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 41 வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர், அதாவது பினாமி டிரான்சாக்ஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இஸ் நாட் ரியல் ஓனர் இன் த ஐ ஆஃப் லா, பட் டியூ டு இஸ் பிஹேவியர் இஸ் மேக்கிங் அ பர்சன் பிலீவிங். அதுக்கு பேர் ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஆஃப் ஹோல்டிங் ஓவர். ஒருத்தர் வந்து தனக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தை இன்னொருத்தர் அனுமதிக்கிறதுனால a person is allowing to represent himself as a ostensible owner or a owner with regard to that particular property. அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் போனோஃபைடா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படிங்கிற செக்ஷன் 41ல வரும், டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் ஓவர். அப்புறம் செக்ஷன் 43 வந்து டாக்டரின் ஆஃப் ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாப்பல். அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 6A செக்ஷன் 43 ஓரளவுக்கு ஒத்து போகும். செக்ஷன் 6A என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஹேர் அப்பரண்ட் சக்சீடிங் டு an estate cannot be transferred. அதோட நிப்பாட்டி இருக்கும் செக்ஷன் 6A. That is, it is only speaking with regard to non-eligibility of transfer. A particular property cannot be transferred by a heir apparent. அதுதான் செக்ஷன் 6A சொல்லுவாங்க. ஸ்பெஸ் செக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது a chance of heir apparent succeeding, a chance of heir apparent succeeding to an estate cannot be transferred. அதோட சொல்லிடுறது செக்ஷன் 6A. அதோட கண்டினியூவேஷன் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 43ல வரும். அதாவது subsequent to that transfer, if a person is getting any interest over the property, he is stopped or he is denied from stating that I do not made a valid transfer. அப்படி சொல்ல முடியாது. அதான் செக்ஷன் 43. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். செக்ஷன் 43 வந்து பாத்தீங்கன்னா transfer by unauthorized person who subsequently acquires interest in property transfer. அதுதான் என்ன சொன்னா feeding the grant by estoppel. முன்னாடி நீ செய்த ஒரு விஷயத்தின் காரணமாக நீ வந்து தடை செய்யப்படுகிறாய், இதை வந்து மறுக்கிறதுக்கு. சப்சிக்வெண்டா அவர் என்ன சொல்ல முடியாதுன்னா he cannot take a stand, I do not have a valid title to the property. ஏன்னா எந்த ஒரு டிரான்ஸ்ஃபருக்கும் அது முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெமோ தட் குவாத் நான் ஹேபிட். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். அதாவது ஒரு பேசிக் மேக்ஸிம் ஆர் ஃபவுண்டேஷன் ஃபார் எனி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா no one can confer a better title than what he himself has. சரியா? ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம், உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு பெண் தான் இருக்குன்னா நான் ஒருத்தர்கிட்ட அந்த ஒரு பெண்ணை தான் கொடுக்க முடியும், நான் 2 பெண்ணு கொடுக்க முடியாது. ஸோ அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒருத்தருக்கு என்ன ரைட் இருக்கோ, என்ன அந்த டைட்டில்ல அவருடைய ரைட் என்னவோ, அது ஒரு தவறான ரைட்டா இருந்தா இல்ல அவருக்கு ரைட்டே இல்லைன்னா he cannot confer a better title. அப்போ வாங்கினவர் ஜென்யூனான பர்சனா இருந்தாலும் கூட he cannot take such stand because no person can confer a better title than what he himself has. அதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கு ஆக்ட்ல. அதுல ஒரு எக்ஸெப்ஷன் தான் செக்ஷன் 43, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட். சரியா? அப்புறம் வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் பெண்டன்ஸ் செக்ஷன் 52ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். செக்ஷன் 52ல லிஸ்ட் பெண்டன்ஸ், அப்புறம் 53ல fraudulent transfer, 53A பார்ட் பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சோம். அதுக்கு அடுத்து இருக்கிறத ஒரு ரீவைண்ட் தான் இப்போ இன்னைக்கு பார்க்கணும். சாப்டர் 3 ஆஃப் சேல்ஸ் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 4 செக்ஷன் தான். செக்ஷன் 54 to 57. 54 and 55 are most important because it says what is sale and what is the rights and liabilities of buyer and seller.
ஸோ அதை ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் வாட் இஸ் த ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர், அதே மாதிரி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் வாட் இஸ் த ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய 55ல இருக்கக்கூடிய கிளாஸ் ஏல இருந்து இருக்கக்கூடிய எல்லா கிளாஸும் செக்ஷன் பை செக்ஷனா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. சேல் அதே மாதிரி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற சேல் அப்படிங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி வித் ரிகார்ட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, த ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் செக்ஷன் 54 to 57 அதையும் மறந்துடவே கூடாது. அப்போ சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி even though it can be made as per law, but this is not the law governing the proceedings of sale with regard to movable property. அதுக்குன்னு சொல்லிட்டு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1913 ஒரு ஆக்ட் இருக்கு. நமக்கு ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல அதை கொஞ்சம் லைட்டா படிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் கவர்ன் பண்ணும் வித் ரிகார்ட் டு சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. திஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி வித் ரிகார்ட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு சேலை எப்படி எஃபெக்ட் பண்ணணும், கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி when the value of the property is more than 100. ப்ராப்பர்ட்டின்னு நான் சொன்னாலே அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான், பிகாஸ் தி செக்ஷன்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் ஒன்லி அபவுட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா. அப்போ 2 நபர் மனசு ஒத்து போனாலும் கூட ஓகேப்பா இந்த ப்ராப்பர்ட்டி நீ வாங்கிக்கோ, இந்த ப்ராப்பர்ட்டி நான் வச்சுக்கோ, நம்ம இதை ரெஜிஸ்டர்லாம் பண்ண வேண்டாம், எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா 11% of that amount you have to pay to the government as stamp duty and registration fee, 7% as stamp duty and 4% of the transaction amount as registration fee, so totally 11%. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்குறோம் அப்படின்னா we have to spend apart from the 10 lakhs we have to spend 1,10,000, 11% of that amount. So a person மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போகாம பண்ணோம் அப்படின்னா it does not create any rights and liabilities on the parties involved in a transaction. A person at later stage cannot claim I am the owner by virtue of this oral transaction. அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியாது. சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வரீங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ செக்ஷன் 54 and 55 ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட் டு ப்ரொவிஷன் ஆஃப் சேல். 56 வந்து என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மார்ஷலிங்கிறது அரேஞ்சிங் அப்படின்னு சொன்னோம். ஒரு நபர் தனக்கு ஒருத்தருக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தருக்கு வைக்கிறார் அப்படிங்கிற போது that person can protect himself stating that first you arrange the remaining property of the buyer from subjected to any encumbrance. அதாவது அதுல ஏதாவது ஒரு encumbrance இருக்கு, so the subject matter of sale has to be attached or something has to be done அப்படின்ன போது he can say first you complete the proceedings with regard to previous properties or prior properties which are not the subject matter of sale to me அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலாம். அதற்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் இல்ல உரிமைக்கு பேரு மார்ஷலிங் அப்படின்னு பேரு. ஸோ அந்த மார்ஷலிங் வந்து சேல்லையும் வரும் மார்ட்கேஜ்லயும் வரும். ஸோ நீங்க அதை ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இங்க என்ன செக்ஷன் அங்க என்ன செக்ஷன் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் லென்த்தியஸ்ட் சாப்டர் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் மார்ட்கேஜஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் சார்ஜஸ். மார்ட்கேஜஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் சார்ஜஸ். ஸோ அப்போ மார்ட்கேஜஸ் அப்படிங்கிறது சேலும் அப்ளிகபிள் ஒன்லி டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். சேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரைஸ் பேட் ஆர் சம்திங். ஒரு கன்சிடரேஷனுக்காக ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேரு சேல். அப்போ ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுனால எவ்ரிதிங் வித் அட்டாச்ட் வித் ரிகார்ட் டு தட் ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபர். தேர் cannot be any condition இல்லையா. ஓனர்ஷிப்பே ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது you cannot impose any restrictions or liabilities. That is with regard to sale. With regard to mortgage, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்றோம். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கின ஒரு லோனுக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃப் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தட் ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர் பர்சன் ஹூ ஹஸ் லென்ட் ஆர் அட்வான்ஸ்ட் மணி டு அனதர் பர்சன். எக்ஸ்ங்கிற நபர் ஒய்ங்கிற நபருக்கு ஒரு பணத்தை கடனா கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த ஒய் தன்னுடைய அசையா சொத்தை அதாவது நிலம் இல்ல பில்டிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதை செக்யூரிட்டியா வைக்கிற அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது பேரு. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் அ செக்யூரிட்டி ஃபார் த பேமெண்ட் ஆஃப் மணி அட்வான்ஸ்ட், அதை வந்து மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ட்கேஜ்ல எத்தனை கைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுலாம் செக்ஷன் 58லயே முடிஞ்சிடும். கிளாஸ் ஏல இருந்து ஏபிசிடிஇ அண்ட் எஃப். ஸோ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் இருக்கு
ஒரு மார்ட்கேஜுக்கும் இன்னொரு மார்ட்கேஜுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும். சிம்பிள் மார்ட்கேஜ் அண்ட் இங்கிலீஷ் மார்ட்கேஜ், usufructuary மார்ட்கேஜ் அண்ட் மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், அப்புறம் அனாமலஸ் மார்ட்கேஜ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அந்த கைண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் என்ன, ஒரு மார்ட்கேஜுக்கும் இன்னொரு மார்ட்கேஜுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் வந்து செக்ஷன் 58ல பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து அதே மாதிரி மார்ட்கேஜ் வந்து கம்பல்சரி இட் ஷுட் பி மேட் பை அ ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரே ஒரு மார்ட்கேஜுக்கு மட்டும் அது தேவையில்லை. அது என்ன மார்ட்கேஜ் அப்படின்னா மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். ஏன் அப்படின்னா in that particular transaction itself, by making a deposit of title deeds, you are ensuring some encumbrance has been made, as some arrangement has been made with regard to payment of loan and repayment as a security. அப்படிங்கறது அந்த டெபாசிட் பண்ற அந்த டைட்டிலே தெரியறதுனால தனியா ஒரு மார்ட்கேஜ் டிரான்சாக்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பேர் எம்ஓடின்னு சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். அதாவது நம்ம ஹவுசிங் லோன் வாங்குறோம், ஒரு வீடு கட்டுறோம், இல்ல ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல செக்யூரிட்டியா வச்சு கெட் சம் லோன். அது வந்து என்ன கைண்ட் ஆஃப் மார்ட்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ட்கேஜ் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். சரியா? Because the original title would be deposited with the lender, that is the bank or any person who has advanced money. So அது ஒரு விஷயம், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் செக்ஷன் 58ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் அண்ட் மார்ட்கேஜி. அதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ரிடம்ஷன். எல்லா ரைட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கூட ரைட் டு ரிடம்ஷன் வித் ரிகார்ட் டு மார்ட்கேஜர் யூ ஹேவ் டு ரிமெம்பர். செக்ஷன் 60ல ஆரம்பிக்குது, ரைட் ஆஃப் மார்ட்கேஜர் டு ரீடீம். அதுல அந்த கிளாக் ஆன் ரிடம்ஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரிடம்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாங்கின பணத்தை அசலும் வட்டியுமாக நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னா ஐ ஹேஸ் த ரைட் டு get back the property that has been mortgaged. அதுக்கு பேர் redemption, redeeming the property. That is an indefeasible right vested with the mortgager. அப்ப அந்த ரைட்டை டிஃபீட் பண்ண மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்க்கு பேரு கிளாக் ஆன் ரிடம்ஷன், CLOG, கிளாக் ஆன் ரிடம்ஷன். அதாவது அந்த தடை, அந்த கிளாக் வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம், எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இட் இஸ் பி டிசைடட் பை ஃபேக்ட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கேஸ். அதுக்கு என்ன கிடையாது, ஒரு ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா கிடையாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கிளாக், இந்த மாதிரி இல்லைன்னா கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல எடுத்துப்பாங்க அப்படின்னா வெதர் என்ன சொல்றது, அந்த கிளாக் இருக்கிறதுனால அந்த ரிடம்ஷன் ரைட் அஃபெக்ட் ஆகுதா, அது ரொம்ப என்ன சொல்றது பெர்மனன்ட்லி வெதர் த ரைட் ஆஃப் ரிடம்ஷன் இஸ் அஃபெக்டட் பை ஹேவிங் தட் கிளாஸ் ஆஃப் ஹர்டல் ஆர் கிளாக் அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்லி கன்சிடரேஷன் டு பி டிசைடட் பை த கோர்ட் கன்சர்ன். சரியா? அப்போ ஒரு கண்டிஷன் it makes that redemption impossible or makes it very difficult, not possible to redeem அப்படின்னா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஆர் நாட் அலோட் அண்டர் செக்ஷன் 60. அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து இல்லாத கண்டிஷனா எடுத்துக்கிட்டு யூ கேன் ப்ரொசீட் வித் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ். அது ரொம்ப முக்கியம் இங்க செக்ஷன் 60ல. அதுக்கு அடுத்து ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜி. ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 60ல ஆரம்பிச்சு செக்ஷன் 66 வரைக்கும் இருக்கு. என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல ஜெனரல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும், அசஷன், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரெனியூவல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் சின்ன சின்ன போர்ஷன். பட் ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரிடம்ஷன், அதை வந்து மறக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த பக்கம் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜி பாத்தீங்கன்னா செக்ஷன் 66ல இது முடியுதா, 60ல ஆரம்பிச்சு 66 வரைக்கும், அது வந்து 67ல ஆரம்பிச்சு 77 வரைக்கும் போகுது. அதுல வந்து ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரிடம்ஷன் மாதிரி, அந்த பக்கம் ஃபோர்க்ளோஷர் அண்ட் சேல். அதாவது அந்த பிரின்சிபல் அமௌண்ட் டியூ டைம் வந்துருச்சு, பட் ஈவன் தென் தட் பர்சன் இஸ் நாட் பேயிங் த ரிமைனிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஸ் நாட் ரெடி டு ரீடீம் த ப்ராப்பர்ட்டி. மார்ட்கேஜர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, தனக்கு மார்ட்கேஜிக்கு தர வேண்டிய அசலையும் திருப்பி செலுத்தவில்லை, வட்டியிலையும் பாக்கி இருக்கு, அவர் அந்த சொத்தை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இஸ் நாட் இன்வால்விங் எனி ஆக்ட் டு ரீடீம் த ப்ராப்பர்ட்டி. அப்ப அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா he can proceed for foreclosure or sale. But with regard to this rights and liabilities of mortgager and mortgagee என்னன்னு பாத்தீங்கன்னா these things are enforceable in the court of law barring certain kinds of mortgages. ஒரு குறிப்பிட்ட mortgages and குறிப்பிட்ட terms and conditions இருக்கக்கூடிய mortgages தவிர மற்ற எல்லா mortgagesலயும் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only by approaching the court. அப்போ ரிடம்ஷனுக்கும் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் சூட் ஃபைல் பண்ணி, அதே மாதிரி ஃபோர்க்ளோஷர் அண்ட் சேலுக்கும் கோர்ட் அப்ரோச் பண்ணி யூ ஹேவ் டு கெட் அ டிகிரி. ஸோ அப்போ எந்த கோர்ட்ல யூ ஹேவ் த ரைட் டு என்ஃபோர்ஸ் த மார்ட்கேஜ், அந்த கோர்ட்ல யூ ஹேவ் டு ஃபைல் அ சூட். எய்தர் இட் மே பி ஃபார் ரிடம்ஷன் பை மார்ட்கேஜர்
ஆர் இட் மே பி அ ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல் பை மார்ட்கேஜி. ஃபோர்க்ளோஷருக்கும் சேலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இட் இஸ் ரைட் வெஸ்டட் வித் த மார்ட்கேஜி. இந்த ஃபோர்க்ளோஷர் அண்ட் சேல் அதை மறந்துடக்கூடாது. ரிடம்ஷனுங்கிறது ரைட் வெஸ்டட் வித் த மார்ட்கேஜர். சரியா? இப்போ இந்த ஃபோர்க்ளோஷருங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல் எப்போ இந்த ரைட்டை ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்லி ஆன் 3 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, when the principal money has should become due. அதாவது அந்த காலம் வந்திருக்கணும். அவர் திருப்பி செலுத்த வேண்டிய காலம் வந்துருச்சு. He has not taken, he has not redeemed the property. The mortgagor, second condition. First condition, the principal money should become due. Second condition, the mortgagor should not have redeemed the property. Third condition, the mortgagor should not have deposited that amount with regard to in a court. அதாவது ஒரு நீதிமன்றத்துல நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன், அந்த பணத்தை வாங்குவதற்கு மார்ட்கேஜ் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணி அந்த பணத்தை டெபாசிட் பண்ணாம இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் இருந்தா தான் a person can exercise a suit for foreclosure or sale. Foreclosureங்கிறது என்னன்னா, getting a decree preventing the mortgagor from redeeming his property. Getting the decree from the court preventing the mortgagor from redeeming his property. அதுக்கு பேரு foreclosureனு பேரு. Getting a decree for selling the secured property for getting back the principal and interest. அது பண்ணா அதுக்கு பேரு சேல். ஒரு ஆக்ஷன் பர்ச்சேஸ்க்கு நீதிமன்றத்துல அனுமதி வாங்கக்கூடிய ஒரு சூட்டுக்கு பேரு சூட் ஃபார் சேல். சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர்ங்கிறது அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி. எனக்கு அது சேல்லாம் பண்ண தேவையில்ல. பட் யூ debar that person from redeeming the property. Let the property be continue to be my security even after the lapse of mortgage deed. Till when அப்படின்னு பாத்தீங்கன்னா, till that principal amount and interest has been repaid by the mortgagor. அது வரைக்கும் அது என்னோட செக்யூரிட்டியா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு பேரு foreclosure. So you are getting an injunction against the mortgagor from redeeming his property. அதுக்கு பேரு foreclosureனு பேரு. So அது வந்து செக்ஷன் 67. அங்க 60 ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்க 67 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து இருக்கிறதுலாம் வந்து ரெகுலர் ப்ரொசீஜர் தான். பவர் ஆஃப் சேல் வென் வேலிட். கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணாம எப்படிலாம் சேல் பண்ணலாம், ரிசீவர் எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அப்பாயிண்ட் பண்றது, அதே மாதிரி ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வித் ரிகார்ட் டு அசெஷன், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரெனியூவல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது சிமிலர் சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ். சரியா? அதுக்கு அடுத்து இந்த மார்ட்கேஜ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாக்ட்ரின்ஸ் 77க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டாக்ட்ரின்ஸ் வித் ரிகார்ட் டு திஸ் சாப்டர். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின் வந்து செக்ஷன் 78ல வரும். டாக்ட்ரின் ஆஃப் ப்ரையாரிட்டி. qui prior est tempore potior est jure அப்படின்னு ஒரு டாக்ட்ரின் சொல்லியிருப்பேன். அதாவது என்னன்னா, he who is first in time is first in law. he who is first in time is first in law. அது இயற்கையான ஒரு விஷயம். ஆனா செக்ஷன் 78ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு 3 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இந்த மேக்ஸிம் would not be applicable. எப்போ அப்படின்னா, when due to gross negligence of prior mortgagee, when due to fraud of prior mortgagee, or when due to misrepresentation of prior mortgagee. அதாவது ஒரு சொத்தை மார்ட்கேஜர் ஒருத்தர்கிட்ட வச்சு கடன் வாங்குறாரு, திருப்பி அதே சொத்தை இன்னொருத்தர்கிட்ட வச்சு கடன் வாங்குறாரு. அந்த முதலாவது நபர் கவனமா இருக்கணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வாங்கி வச்சுக்கணும். ஆனா அவருடைய கவனக்குறைவுனால இல்ல அவருடைய தவறுதனால சப்சிக்வெண்டா இன்னொருத்தர்கிட்ட அடகு வைக்கிறாரு, அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ல விட போறாங்க. நார்மலா யாரு முதல்ல கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்க கடனை தான் அடைக்கணும். தட் இஸ் த வெல் செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா. அதுதான் இப்ப சொன்ன அந்த லாட்டின் வார்த்தை. he who is first in time is first in law. முதல்ல நான் கடனை கொடுத்தேன், அந்த கடனை முதல்ல செட்டில் பண்ணிடுங்க. ஆனால் அது எப்ப அப்ளை ஆகாதுன்னா, செக்ஷன் 78ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆச்சுன்னா அப்ப அப்ளை ஆகாது. அதாவது ப்ரையார் மார்ட்கேஜ் உடைய ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், கிராஸ் நெக்லிஜென்ஸ்னால சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜிக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜி ஒரிஜினல் டைட்டில் டாக்குமெண்ட் கரெக்டா வாங்கி வச்சிருந்தாருன்னா, செகண்டா கொண்டு போய் அவர் அதை காமிச்சு இன்னொருத்தர் லோன் கொடுத்துருக்க மாட்டாரு. ஏன்னா டைட்டில் ரீடு இல்ல, அப்ப அவன் ஏற்கனவே எங்கேயோ மார்ட்கேஜ் வச்சிருப்பான் அப்படின்னு அவர் கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்பார். பட் ஆனா இவருடைய அந்த கிராஸ் நெக்லிஜென்ஸ்னால எக்ஸெட்ரா பாதிக்கப்பட்டா அது வந்து அப்போ அந்த மாதிரியான கேஸ்ல போஸ்ட்பான்மெண்ட் ஆஃப் ப்ரையார் மார்ட்கேஜ். அதுக்கான மேக்ஸிம் பேர் தான் டாக்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி, qui prior est tempore potior est jure. அது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவது டாக்டரின் செக்ஷன் 77க்கு அப்புறம் வரதுல டாக்டரின் ஆஃப் மார்ஷலிங், டாக்டரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்ப அங்க வந்து மார்ஷலிங் வந்து செக்ஷன் 57ல வந்துச்சு இல்லையா, இங்க வந்து செக்ஷன் 81ல வருது. அப்போ மார்ஷலிங் பை சேல் கேட்டிருக்காங்களா, சாரி செக்ஷன் 56ல வந்திருக்கு, இங்க செக்ஷன் 81ல வந்திருக்கு. அப்போ கொஸ்டின் வந்து மார்ஷலிங் பை சேலா இல்ல மார்ஷலிங் பை மார்ட்கேஜா அப்படிங்கறத பொறுத்து நீங்க 56 எழுதணுமா இல்ல 81 எழுதணுமா அப்படிங்கிற விஷயம். ஸோ அதே தான் மார்ட்கேஜா இருக்கு, ஒண்ணுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டியை அவர் மார்ட்கேஜ் பண்ணியிருப்பாரு.
அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க ஆக்ஷன்ல விட அப்படிங்கிற போது a person can marshal and say that let that first security with regard to other properties can be satisfied first and only in case of non fulfillment of that security உங்களுக்கு வர வேண்டிய பணத்திற்கு நீங்கள் அவருக்கு என்கிட்ட அவர் மார்ஷலிங் என்கிட்ட மார்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு மற்ற ப்ராப்பர்ட்டியில நீங்க என்ன பண்ணிக்கோங்க அந்த ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேரு மார்ஷலிங். சரியா? டாக்டர் ஆஃப் மார்ஷலிங். அதே மாதிரி டாக்டர் ஆஃப் கன்சாலிடேஷன், டாக்டர் ஆஃப் சப்ரகேஷன், மொத்தம் 4 டாக்டரின். டாக்டர் ஆஃப் சப்ரகேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாக்டரின். செக்ஷன் 92ல ஆரம்பிக்கும். சப்ரகேஷன்னா என்ன? சப்ஸ்டிடியூட்டிங். ஒரு மார்ட்கேஜர் மார்ட்கேஜ் கிட்ட கடன் கொடுத்திருக்காரு. அப்போ அந்த மார்ட்கேஜருக்கு பதிலா இன்னொருத்தர் அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு பதிலா சப்ஸ்டிடியூட்டிங் இன் பிளேஸ் ஆஃப் மார்ட்கேஜர், அதுக்கு பேரு சப்ரகேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த சப்ரகேட் பண்ணக்கூடிய அந்த மார்ட்கேஜருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத செக்ஷன் 92ல நம்ம பார்க்கலாம். சரியா? அதுக்கு அடுத்து வந்து 98ஓட முடிஞ்சிருது மார்ட்கேஜ். அதுக்கு அடுத்து 100ல இருந்து சார்ஜ். சார்ஜ்னா என்ன? அதர் தென் மார்ட்கேஜ், அதர் தென் சேல், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹஸ் பின் கிரியேட்டட் ஓவர் அட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதுக்கு பேர் சார்ஜ் அப்படின்னு பேரு. ஒருத்தர் வாடகைய சரியா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வீட்டை காலி பண்ணணும். ஆனா அந்த வீட்டுக்கு வாங்கின அட்வான்ஸை அந்த ஹவுஸ் ஓனர் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ இந்த டெனன்ட் எதனை வச்சு அந்த பணத்தை வாங்குவார்? he has to get that particular property attached for realizing the advance amount. அதுக்கு பேரு ஒரு சார்ஜ். புரியுதா உங்களுக்கு? அது மார்ட்கேஜ் இல்ல. பட் ஆனா some kind of a lien or interest or பற்றுரிமை has been created over an immovable property which is not mortgage or which is not. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்டுக்கு பேரு சார்ஜ்னு பேரு செக்ஷன் 100ல. ஸோ இது வந்து செக்ஷன் 100ல இருந்து பார்ப்பீங்க. 100, 101. அதுக்கடுத்து ஒரு சின்ன விஷயம் தான் நோட்டீஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர். செக்ஷன் 102ல இருந்து 104 வரைக்கும். அடுத்து சாப்டர் 5 லீஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 105 ஆரம்பிச்சு 117 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட். ஸோ அந்த லீஸ்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா லீஸ், ஹவு மேட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் லீசர் அண்ட் லீசி. அதுக்கப்புறமா டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ், எப்போ ஒரு லீஸ் முடிவுக்கு வரும், இப்போ ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், எந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒரு லீஸை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? ஸோ இது சம்பந்தமா வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஒரிஜினல் பெட்டிஷன், ரெண்ட் கண்ட்ரோல் அப்பீல், அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. நாளைக்கு நீங்க படிப்பீங்க லேண்ட் லான்னு ஒரு சப்ஜெக்ட், இனிமேல் தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் எவிக்ஷன் ஒன்று இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எந்தெந்த கிரவுண்ட்லாம் இருந்துச்சுன்னா எதர் a landlord or tenant, generally a landlord would go for a suit for eviction இல்லையா? என்னென்ன கிரவுண்ட்ஸ் எல்லாம் போலாம். ஸோ செக்ஷன் 105 to 117. அப்புறமா ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் செக்ஷன் 118 to 121. எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பொருளுக்காகவோ இல்லை ஒரு பணத்திற்காகவோ மியூச்சுவலா பண்ணக்கூடிய அந்த இதுக்கு பேரு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற பேரு. எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 118. அதுக்கு அடுத்து வந்து செக்ஷன் 119 ரைட்ஸ் ஆஃப் பார்ட்டி டிப்ரைவ்ட் ஆஃப் திங்ஸ் ரிசீவ்ட் இன் எக்ஸ்சேஞ்ச். ஒரு அந்த பண்டமாற்ற முறை பார்ட்டர் சிஸ்டம் உடைய எவல்யூஷனுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பேரு. அப்போ ஒருத்தர் டிசீவ் ஆயிருக்காரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ண ப்ராப்பர்ட்டி சரியானதா இல்லை அப்படின்னா அவருக்கு என்ன ரெமடி இருக்கு அப்படிங்கிறது சொல்றது செக்ஷன் 119. அடுத்து கிஃப்ட். கிஃப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். செக்ஷன் 122ல மற்ற எந்த ஒரு ப்ரொவிஷனுக்கும் அப்ளை ஆகாத ஒரு விஷயம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ். வேற எங்கேயுமே அந்த அக்செப்டன்ஸ்ங்கிற வேர்டு இருக்காது. அக்செப்டன்ஸ்ங்கிற வேர்டு கிஃப்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். அக்செப்டன்ஸ் ஷுட் பி மேட் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் டோனார் ஆர் செட்டிலார். சரியா? அப்போ அவருடைய லைஃப் டைம்ல அக்செப்ட் பண்ணலன்னா அந்த கிஃப்ட் வந்து வாய்ட். வேற எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே இந்த மாதிரியான ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்காது. அதே மாதிரி கன்சிடரேஷன் இருக்கக்கூடாது. கிஃப்ட்னா பணம் வாங்கிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது என்ன ஆகாது, கிஃப்ட் ஆகாது. சரியா? ஸோ அந்த கிஃப்ட் கொடுக்குறவர் பேர் டோனார், வாங்குறவர் பேர் டோனி. வித்தவுட் கன்சிடரேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஷுட் பி மேட் ஸோ அண்ட் ஸோ டைம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கிஃப்ட்ல. அப்புறமா அந்த ஓனரஸ் கிஃப்ட், யூனிவர்சல் டோனி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓனரஸ் கிஃப்ட்னா உங்களுக்கு தெரியும், கிஃப்ட் கப்பிள்ட் வித் சம் பர்டன். ஒன் ஹூ இஸ் டேக்கிங் தி பெனிஃபிட் ஷுட் ஆல்சோ அக்செப்ட் த பர்டன். அதுக்கு பேர் ஓனரஸ் கிஃப்ட்னு பேரு. அதோட ஒரு அவுட்கம் தான் யூனிவர்சல் டோனி. ஒருத்தருடைய சொத்து முழுவதையும் ஒருத்தர் கிஃப்டா கொடுத்துட்டா அந்த சொத்தில் இருக்கக்கூடிய கடன் மற்ற லயபிலிட்டிஸ்க்கும் அந்த நபர் பொறுப்பாவார். இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் 2 எக்ஸப்ஷன் லாஸ்ட்ல என்ன பார்த்தோம்னா முகமதின்ஸ்க்கு அப்ளை ஆகாது. டெத் பெட் கிஃப்ட்டுக்கு டொனாட்டிஸ் மார்டிஸ் கிளாஸா, அதாவது ஒருவர் இறக்கும் தருவாயில் ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் அவரால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால 2 நபர்களுக்கு மட்டும் இது பொருந்தாது. முகமதியர்களுக்கு பொருந்தாது, முஸ்லிம்ஸுக்கு பொருந்தாது. அதே மாதிரி என்ன பொருந்தாது, ஒருவர் இறக்கும் தருவாயில் எழுதி வைக்கும் கிஃப்ட்டுக்கு
இந்த ப்ரொவிஷன்ஸ் பொருந்தாது. இது வந்து செக்ஷன் 122 to 129. அடுத்து லாஸ்டா வந்து 130 to 137 இஸ் வித் ரிகார்ட் டு ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னங்கிறத டெஃபினிஷன் செக்ஷன் 3ல கொடுத்துருக்காங்க. ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஆக்ஷனபிள் கிளைமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அதாவது ஒருத்தர்கிட்ட வாங்கின பணத்துக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இனிமேல் நீ அதை அவருக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஓ ஓகே. சப்ரகேஷன் பத்தி ஒரு டவுட் கூட இருக்கு. ஸோ அந்த ஆக்ஷனபிள் கிளைம் வந்து லாஸ்ட் 130 to 137. ஸோ எதெல்லாம் ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறத நீங்க டெஃபினிஷன் போர்ஷன். ஒரு ஸ்டூடெண்ட் இப்பதான் ஜாயின் பண்றாங்க, என்னோட சோம்பேறியா இருக்காங்க. சரி, சாரி, இதெல்லாம் ஒரு விஷயம். அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா இப்போ வந்து ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னங்கிறது செக்ஷன் 3ல டெஃபினிஷன் பார்த்துட்டு பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சேட் பாக்ஸ்ல சப்ரகேஷனை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ சப்ரகேஷனை பத்தி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடலான் இருக்கேன். சப்ரகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கன்சர்ன் பேஜ் எடுத்துக்கிறேன். ஒரு சப்ரகேஷன்ங்கிறது என்னன்னா, ஒரு மார்ட்கேஜா இருக்கக்கூடிய ஒரு ரைட். மார்ட்கேஜர் ஹேஸ் த ரைட் டு ரீடீம் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மார்ட்கேஜருடைய இடத்துக்கு ஒருத்தர் வராரு. மார்ட்கேஜர் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட் பேர் தான் சப்ரகேஷன். சரியா? ஸோ நான் இந்த செஷன் முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம டீட்டெயிலாக இதை பத்தி பேசுவோம். சரியா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹேவ் அ குட் டே.